கிரியா பாபாஜி நம ஓம். ஆன்மீக அன்பர்கள் எல்லோருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களுடன் வணக்கங்கள். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நீண்ட நாள் கழித்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் குருநாதர் ஆகிய யோகி ராமையா அவர்களின் அனுபவங்கள். அதாவது பாபாஜி ஆசிரமத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு கிரியா யோக பயிற்சி எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவரை அழைத்து ஆட்கொண்டு அத்தனை கிரியாயோகங்களையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தவர் மகாவதார் பாபாஜி. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் யோகியாரால் ஸ்ரீ முருகாவதார் பாபாஜி என்று அன்புடன் அழைக்கப்பெறும் ஸ்ரீ மகாவதார் பாபாஜி தான். பல்வேறு தருணங்களில் அவருக்கு பல்வேறு பயிற்சிகளை மகாவதார் பாபாஜி யோகியாருக்கு அளித்துள்ளார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் நிறைய இருக்கிறது. இதில் இப்பொழுது ஒரு ஆத்ம அனுபவத்தை ஒரு ஆத்ம நண்பர், எங்களது கிரியா பாபாஜி யோக சங்கத்தின் ஆத்ம அன்பர் ஒருவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டதை உங்களிடம் இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதை நான் சொல்வதினால் யோகியார்தான் எங்கள் குருநாதர், மகாவதார் பாபாஜி தான் எங்கள் சத்குருநாதர். இதில் நான் ஒரு கருவி. நான் என்பதே தவறு. அடியேன் சிறியோன், எளியோன், ஒரு கருவி. இந்த கருவிதான் அவர்களின் புகழை, அருளாடல்களை உங்களிடம் பேச வைக்கிறது. அதுவும் எங்கள் மகாவதார் பாபாஜியும் யோகியாரும் அருளாசையுடன் தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மகாவதார் பாபாஜி யோகியாருக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க எண்ணினார். அந்த தருணத்தில் மகாவதார் பாபாஜி யோகியாரிடம் ஒரு சந்தேக வினாவை எழுப்பினார். அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் கடைசி பகுதியான அதில் அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேசாம் நித்யாவிக்தானாம் யோகக்ஷேமம் பகாமிகம் அப்படின்று ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் இருக்கிறது. அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தின் மூலம் நீ என்ன தெரிந்து கொண்டாய் என்று மகாவதார் பாபாஜி யோகியாரிடம் வினவினார். நான் உன்னிடம் இதற்கு பொருள் கேட்கவில்லை, இதன் மூலம் நீர் என்ன புரிந்து கொண்டீர் என்று அந்த வினாவை அவரிடம் யோகியாரிடம் கேட்கிறார். யோகியார் யோசித்து எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லிவிடுகிறார். ஆராய்ந்து பார்த்து சொல், நீயே விடாவரியாக சிந்தித்து பார்த்து இதற்கு பதில் சொல் என்று பாபாஜி யோகியாரிடம் அறிவுறுத்தினார். யோகியார் யோசித்து பார்க்கிறார். அவருடைய சிந்தனைக்கு சரியான பதில் ஏதும் எட்டவில்லை. அவர், பாபாஜி நீங்களே சொல்லுங்கள், எனக்கு இதற்கு விடை தெரியவில்லை என்று சொல்கிறார். அதற்கு மகாவதார் பாபாஜி பாபாஜியின் ஆசிரமத்திலிருந்து வியாசர் கேவ் நீ செல், இங்கிருந்து உனக்கு சில விஷயங்கள் புரியும் அப்படி என்று சொல்லிவிடுகிறார். பாபாஜி ஆசிரமத்திலிருந்து வியாசர் கேவ்
மானாகாவ், அதாவது உத்தர்காசி என்று அதுக்கு மற்றொரு பெயர் உண்டு, உத்தர்காசி. அந்த இடத்தில்தான் அவர் யோகியாரை செல்லுமாறு பாபாஜி அறிவுறுத்துகிறார். யோகியார் பாபாஜியின் கட்டளை ஏற்று அந்த இடத்திற்கு செல்கிறார். வழியில் முதலில் ஒரு சாதுவை சந்திக்கிறார். அவர் ஹிந்தியில் சலோ சலோ சலோ, இங்கே நிற்கக்கூடாது, கிளம்பு 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 அப்படி என்கிற மாதிரி யோகியரிடம் சொல்லிவிடுகிறார். இவர் அவரிடம் ஆசி வாங்க சென்றார். அதற்காக இந்த மாதிரி ரொம்ப ஒரு கடுமையாக அவரிடம் பேசிவிடுறார். நிற்காது நிற்காது, செல் செல் சலோ சலோ அப்படி என்கிற மாதிரி சொல்லிவிடுகிறார். இன்னும் யோகியார் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். அடுத்தது இன்னொரு சாதுவை சந்திக்கிறார். அவர் மிக அமைதியாக சிரித்துடன் அவர் ஒன்றுமே அறியாமல் அமைதியாக இருக்கிறார். அவரிடம் ஆசி வாங்குகிறார். அவர் ஒன்றும் செய்வதில்லை. யோகியார் அவரையும் கடந்து இன்னும் சில தூரம் செல்கிறார். அந்த இடத்தில் ஒரு மூன்றாவது சாதுவை அவர் சந்திக்கிறார். அவர் புன்னகை முகத்துடன் இயல்பாக இவருக்கு ஆசிகள் வழங்குகிறார். இதையெல்லாம் கடந்து வியாசர் கேவை யோகியார் அடைந்து விடுகிறார். அங்கும் அவருக்கு எந்த விதமான பொருளும் அறியவில்லை. பாபாஜி கேட்ட கேள்விக்கு அவருக்கு இதுவரை விடை ஏதும் தெரியவில்லை. அந்த வியாசர் கேவுக்கு முன்னால் போல்டர், அதாவது பாறை என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த காலகட்டத்தில் பாறைகள் எல்லாம் இருக்கும். தீர்மானித்து விட்டார் யோகியார், இனி நம் தியானத்தில் ஈடுபடுவோம் என்று முடிவு செய்துவிட்டு அவர் தியானத்தில் இருக்கிறார். அந்த பாறையில் அமரும் பொழுது நீலகண்ட பீக், அதாவது அந்த நீலகண்ட பீக்கை தான் இந்த பாறையில் உட்காந்தா நேராக தரிசனம் கிட்டும். அந்த பாறையுடைய அமைப்பு அப்படி தான் இருக்கும். வேற எப்படியும் அது கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. நீலகண்ட பீக்கை நோக்கி தவம் ஏற்றுகிறார் யோகிராமையா அவர்கள். 24 மணி நேரம் உண்ண உணவில்லை, பருக நீரில்லை, ஏதுமின்றி தியானத்தில் இருக்கிறார் யோகியார். 24 மணி நேரம் கடந்து விடுகிறது. அடுத்த நாள் முதலில் அவர் தரிசனம் செய்த சாது வருகிறார். வந்து அவரை தொடுகிறார், கன்னத்தை கீழ்கிறார். எந்த விதமான சலனமும் இல்லாமல் யோகியார் அப்படியே தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அசைவேதும் இல்லை, உணவேதும் இல்லை, பருக நீர் ஏதும் இல்லை, தியானம் மட்டுமே ஒன்றே குறியாக இருக்கிறார். 48 மணி நேரம் கடந்து விடுகிறது. 2 நாள் முடிந்து விட்டது. 3வது நாள் அதே முதலில் கண்ட சாது அவர்கள் வந்து யோகியாரை திருவாயை கையில் பிடித்து கொண்டு கையில் கொண்டு வந்திருந்த பத்ரிநாத் பிரசாதத்தை அவர் வாயில் அடைக்கிறார். யோகியார் திணறி மீண்டும் அவர் சுயநினைவுக்கு வருகிறார். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பாபாஜி அவர் முன் தோன்றுகிறார். இதிலிருந்து நமக்கெல்லாம் என்ன புலப்படுகிறது? நான் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன் விஷயத்தை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அதாவது பாபாஜி அவரிடம் இப்பொழுதாவது உனக்கு ஏதாவது புரிந்ததா என்று கேட்கிறார். பாபாஜி அப்பவும் யோகியார் அவர்கள் மௌனமாகவே இருக்கிறார். அந்த தருணத்தில் பாபாஜி நம்ப வேண்டும், நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இருந்தால் எந்த தருணத்திலையும் குருநாதர்
உன்னை ஆட்கொண்டு விடுவார். உன்னை எந்த தருணத்திலையும் கீழே விட்டுவிட மாட்டார். குருநாதர் இறுக பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். எப்படியாவது உன்னை அவர் கரை சேர்த்துவார், காப்பாற்றுவார் என்பதுதான் இந்த அவருக்கு யோகியாருக்கு வைத்த சோதனை மூலம் நமக்கெல்லாம் சொல்லிக் கொள்கிற விஷயம். பாபாஜியை இறுக பற்றி கொள்ளுங்கள். யோகியாரின் வழி நடப்போம். அவர்களெல்லாம் சாதாரண குருமார்கள் கிடையாது, சக்தி வாய்ந்த குருமார்கள். நமக்கெல்லாம் அவர்கள் வாய்த்திருப்பது அவருடைய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே ஒரு பெரிய பெருமைப்பட வேண்டிய விஷயம். அவரிடம் அடியேன் மாணாக்கனாக இருந்து கிரியாயோகத்தை கற்றுக்கொண்டேன் என்பதில் பெருமிதம் அடைகிறேன். அவர் இதன் புகழ் பாட எனக்கு நிச்சயமாக அருகதை உண்டே என்று கருதுகிறேன். அதுதான் அவர் பிரியா பாபாஜி யோகியாரிடம் அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேசாம் நித்யாபிக்தானாம் யோகக்ஷமம் மகாமிகம் என்று வணங்குகிற இதன் பொருள் நமக்கு புரிந்திருக்கும். நாம் திண்ணமாக பாபாஜியின் திருப்பாதங்களையும் யோகியாரின் திருவடிகளையும் பற்றி கொண்டால் அவர்கள் நம்மை நிச்சயம் காப்பாற்றுவார்கள், நம்மை நல்வழிப்படுத்துவார்கள் என்பதுதான் இந்த பாபாஜியின் யோகியாருக்கு வைத்த சோதனை மூலம் நமக்கெல்லாம் அறிவுறுத்தப்படுகிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் மகாவதார் பாபாஜி. டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் யோகி ராமையாஜி. மிக அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இது போன்ற இன்னும் நிறைய காணொளிகள் நாங்கள் பப்ளிஷ் செய்ய போகிறோம். ஆகவே இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிக்கும்படி பணிவுடன் வேண்டுகிறேன். உங்களுக்கு திருத்தல மகிமை, யோகியாரின் அனுபவங்கள், இன்னும் பிற அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, விசைச்சொற்கள், இன்னும் பிற பாபாஜி சித்தர் ஆன்மீகம் இதழில் என்ன கண்டென்ட் எல்லாம் இடம்பெற்றிருந்ததோ அத்தனையிலும் உங்களை வீடியோக்கள் மூலம் சந்திக்கப் போகிறோம். நீங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய சேனலாக பாபாஜி கிரியேஷன்ஸ் அன்பாலயம் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிக்கும்படி வேண்டுகிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று நன்றியுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் மகாவதார் பாபாஜி. டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் யோகியார்.